திரு சிம்பு அவர்கள் டைமுக்கு ஷூட்டிங் வர மாட்டார்ன்றது ஒரு கான்ட்ரவர்சி இருந்துச்சு இல்லையா? ஆமாம். நீ டைமுக்கு வரலப்பா, நீ ஷூட்டிங் உண்மையா இல்லப்பா, அதனால உனக்கு வாய்ப்பு தரலன்னு சொன்னால் தலை வணங்குறேன். அவனுங்க தான் என் படம் ஓடும், நம்ம தான் பண்ணுற கதை கேவலமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ எப்போ ஒரு கதையில் எனக்கு திறமசாலி வேணா, எனக்கு இந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான் வேணும்னா நான் சொல்லுவேன், நீங்கள் அவர் வச்சா பண்ணுங்கள், எனக்கு செட் ஆகாது. நான் தான் நிறைய படம் வெளில வந்துருக்கேன். இவங்க ஒரு டைலாக் போட்டு ஃபேமஸ் பண்ண மாட்டாங்க, ஃபேமஸாக இருக்கிற ஒரு டைலாக் பற்றி ஒன்று போடுவோம். அதாவது எப்படின்னா ஒரு பக்கம் போவோம் அப்படின்றாங்க. அதெல்லாம் அதான் சொன்னேன், அடிக்க காத்தடிக்கணும், பேப்பர் அப்படின்னா பேப்பர் பறக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பிச்சை எடுத்துருப்பான். இவங்க இந்த ஃபேன்ஸ் வந்து நீங்களா எங்களை பிச்சை எடுத்துற என்ன, எந்த தீய சக்தியும் அண்டாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு ஃபில்டர் போட்டிருக்கேன். இப்போ எல்லாருமே என்ன அப்படின்னா சோஷியல் மீடியாவில் கண்ட விஷயத்தையும் பண்ணுறாங்க. அது வந்து நிறைய பேர் வந்து டைமே இல்லாமல் பார்த்துட்டு இருக்காங்க. அது வியூஸ் போகிறதுனால இப்போ அவங்களும் செலிபிரிட்டி ரேஞ்சுக்கு ஆகிட்டாங்க. இப்போ நீங்கள் 6 படத்தில் நடித்தாலும் உங்களுக்கு கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் ஒரு 2 வீடியோவில் வந்து செலிபிரிட்டி ஆனவங்களாம் வந்து இப்போ இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாருமே சினிமாக்குள்ளே வந்து ரொம்ப அசால்ட்டாக ஈஸியாக வந்துடுறாங்க. அவங்களுக்கு ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறாங்க, அவங்களுக்கு டிரெக்டர்ஸ் கிடைக்கிறாங்க, சீக்கிரமாக வந்து ஆக்டர்ஸ் ஆகி அவங்களோட என்ன சொல்கிறது, அந்த படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ, பட் ஒரு கூட்டம் அவங்கள பார்க்கறதுக்காக தேட்டருக்கு வந்துடும். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பல்லருக்கும் பகோடா சாப்பிட்றான் இல்லை மேடம், காற்றுள்ள போதே தூற்றிக்கோள், அவங்க அதான் ட்ரை பண்ணுறாங்க. ஆக்சுவலி திறமை இருக்கிறவங்க வரணும் அப்படின்றத தாண்டி ஃபேம் இருந்தால் போதும் இப்போ சினிமாக்குள்ளே வர அப்படின்னு ஒரு விஷயம் இப்போ ஆக்சுவலி உண்மையாக நடந்துட்டு இருக்கு. அதை தான் சொல்ல வரேன். காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்கல்ல, காற்றடிக்கும் போது தான் மேடம் பேப்பர் பறக்கும், காற்று நின்றுச்சுன்னா விழுந்துடும். ஆனால் பருந்தோ கொக்கோ பறவையோ இது காற்று இல்லைனாலும் மேலே பறக்கும். ஸோ திறமை இருக்கிறவங்கெல்லாம் பறவை மாதிரி என்றைக்காச்சும் ஒரு நாள் உயரம் பறப்பாங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த ஃபேம் இன்ஸ்டாகிராமில் ஃபேம் பண்ணிட்டு வராங்கல்ல, அவங்களாம் பேப்பர் மாதிரி. ஃபாலோவர்ஸ் லைக்ஸ் பண்ணுற வரைக்கும் இந்த ஃபாலோவர்ஸ் அடுத்து இன்னொருத்தனுக்கு போயிட்டாங்க சொல்ல எங்கள் பிச்சை தான் எடுக்கணும். என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே செம்ம லாஜிக் என்ன தெரியுமா, இங்கே ஆடியன்ஸ்க்கு ஒன்றும் புரியல. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்டிங்கில் வீடியோ பண்ணும்போது நான் அந்த மாதிரி இது பண்ணியிருக்கேன், என்னுடைய வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை இது பண்ணுங்கள் அப்படின்வாங்க. சரி இவன் என்ன சொல்கிறானேன்னு பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்க இவன் தான் ஃபாலோ பண்ணுங்கன்னு பிச்சை எடுத்திருப்பான். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இவங்களாம் என்னுடைய ஃபேன்ஸ்னுவாங்க. டே நீ தானே எங்களை பிச்சை எடுத்த, நாங்கள் அப்புறம் அவனுக்கு ஃபேன்ஸ் ஆனோம். இதுதான். பட் நான் சொல்கிறேன்ல, நான் இப்போ உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொன்னேன்ல, என்னைக்காச்சும் நான் சினிமாவில் ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டு அவனுடைய சந்தோஷத்தை எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்தவங்க இங்கே அவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க யாருமே இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா சினிமா ஆக்டிங்கோ இல்லை சினிமாவோ வேறு, அவங்க ஷார்ட் ஃபிலிம்ஸ் வேணால் பண்ணுவாங்க அவங்க. ஆனால் இன்னொருத்தவங்க பண்ண படத்துக்கு வந்து அவங்க வாயசைக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்னென்னா எனக்கு ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்குது, எனக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்குது. இது எதுவுமே இல்லாதவங்க அடுத்தவனுடைய, அதுவும் அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு டைலாக் போட்டு அது ஃபேமஸ் பண்ண மாட்டாங்க, ஃபேமஸாக இருக்கிற ஒரு டைலாக் தூக்கி அவங்க போடுவாங்க. அதாவது எப்படின்னா அப்படி ஒரு போக்கில் போவோம் அப்படின்றாங்க. அதெல்லாம் அதான் சொன்னேன், காற்று அடிக்கும்போது பேப்பர் அப்படின்னா பேப்பர் பறக்கும், ஆனால் காற்று இல்லைனாலும் பறந்துக்கிட்டே இருக்கும். பட் இந்த பிளாட்ஃபார்ம்ஸை நம்ம திறமையை வெளிப்படுத்துறதுக்கு நான் ஒருத்தன் இருக்கேன், இந்த மாதிரி வந்து திறமையில் ஒருத்தன் நான் இருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தானே அது? இருக்கு. அது ஒரு 10% தான். மிச்சம் 90% அது அவங்க அதுக்கு யூஸ் பண்ணுறதே இல்லை. ஓப்பனாக சொல்லணும்னா அது கிடையாது. 10% இருக்காங்கல்ல, அவங்க அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க எல்லாம் ஒரிஜினல் கண்டென்ட்டாக போடுவாங்க. நான் அது தப்பு, நான் இப்போயே சொல்கிறேனே, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கிறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனால் எந்த விஷயத்தை ப்ரமோட், அவங்கள நீங்கள் கூப்பிட்டு வந்து ஆடிஷன் வைங்க, ஓகேவா? நீங்கள் ஆடிஷன் வச்சு அந்த கேரக்டர் கொடுத்து நடிக்க வைங்க. அடுத்தவங்க பேசுகிற டைலாக் ஒருத்தன் பேசிடுவான், அவங்ககிட்ட சொந்தமாக டைலாக் கொடுத்து பேசுகிற சீக்வன்ஸுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுங்கள், அப்போ மாட்டிக்குவாங்க. அதையும் தாண்டி ஒருத்தன் வரானா தாராளமாக வரலாம், தப்பே இல்லை. இங்கே இவங்களாம் வரக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இங்கே அதாவது ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் ஃபோட்டோஸ் வச்சு தான் சினிமா ட்ரை பண்ணணும். ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்தனால தான் நான் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன், இல்லைன்னா நான் ட்ரை பண்ணிக்க முடியாது. ஏன்னா என்னெல்லாம் ஃபோட்டோவில் பார்த்தா ஹீரோ மாதிரிலாம் இருக்க மாட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்டிங்னா நடிக்கணும். அதை எப்படி நீங்கள் காமிக்க முடியும்? ஃபோட்டோவில் காமிக்க முடியும்? ஃபோட்டோவில் என்ன நடிப்பு காமிக்க முடியும்? ஆமாம் அப்படின்லாம் பண்ணுவாங்க. அது இல்லாமல் ஸோ ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறவங்களும் தப்புன்னே சொல்ல முடியாது. இல்லைன்னா கார்த்திக் சுப்ராஜ், நலன் குமாரசாமி, சேதன் இவங்கெல்லாம் வந்திருக்க முடியாது. நான் இன்ஸ்டாகிராமும் ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் சேதனனோ கார்த்திக் சுப்ராஜ் பிரதரோ நலன் குமாரசாமியோ இவங்க எல்லாமே காக்கா முட்டை மணிகண்டு
அவரெல்லாம் வந்து அவங்க ஷார்ட் ஃபிலிம்லேயுமே அவங்க ஒரிஜினல் கண்டென்ட் தான் பண்ணாங்க. அவங்க கூட இன்னொரு படத்தில் இருக்க சீன் எல்லாம் எடுக்கல. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய ஐடியா என்னவா இருக்குன்னா ஜஸ்ட்டு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இருக்குது. அவங்களது எல்லாமே வந்து வேறு, இவங்களது எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டு, 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப வக்கரமாக ரொம்ப அதாவது என்ன சொல்கிறேன், ஒரு செமிப்பானா வந்து இன்ஸ்டாகிராமில் அவங்க பண்ணுறாங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே நடக்கிற விஷயத்த வந்து வீடியோ எடுத்து காமிக்கிறதுலாம் கேவலமான விஷயம். அது சண்டையாக இருந்தாலும் சரி, ஊடலாக இருந்தாலும் சரி, கூடலாக இருந்தாலும் சரி. சரி, ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம் அது அவங்களுக்குள்ள, அதனால தான் அது வந்து ப்ரைவேட்டு பர்சனல்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பர்சனலாக தான் தூக்கி இன்ஸ்டாகிராமில் போகிறோம். அவங்களெல்லாம் வந்து நீங்கள் எப்படி செலிபிரிட்டின்னு சொல்ல முடியும், அவங்களாம் எப்படி இன்ஸ்டாகிராம். பட் இப்போ நிறைய டிரெக்டர்ஸும் ப்ரொடியூசர்ஸுமே இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்கள நீங்கள் சொன்ன மாதிரி 18+ கண்டென்ட் பண்ணுறவங்கள கூட உள்ளே எடுத்து போடுறாங்க. அப்போ கதைக்குள்ளே எடுத்து போடுறாங்க. அந்த அவசியம் என்ன? அவங்க கிட்ட கதை இல்லை, கதை இருந்தால் அவங்க இவங்களை தேடி போகிறாங்க. பட் எதையோ ஒன்று மார்க்கெட்டில் விற்கணும். அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இவங்களுடைய ஃபேம் வச்சு நம்ம பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட கண்டென்ட் இருக்காது. கண்டென்ட் இருக்கிற உண்மையாலுமே சினிமாவை நேசிக்கிறவங்க, உண்மையாலுமே சினிமாவில் வந்து நல்ல விதமாக ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஆளுங்களை பக்கத்தில் கூட சேர்க்க மாட்டாங்க. என் படத்தில் நான் சேர்க்கவே மாட்டேன். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன். என் படத்துக்கு எப்பா இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ்லாம் தேவையில்லை. இல்லை அவர் ஒரு வேளை லுக்கு நல்லா இருக்காருன்னா அவன் இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோஸ் அனுப்பி எங்கேயாச்சும் கேவலம் வீடியோஸ் வந்து தூக்கி வெளில துரத்து, இவ்வளோதான். இல்லைனா நான் நடிக்க மாட்டேன், நீ அவனை வச்சு படம் பண்ணிங்கன்னு போயிடுவேன். ஏன்னா எனக்கு அது தேவையில்லை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கிரியேட்டர்ஸ்க்கு தானே அந்த ஃபுல் ஃப்ரீடம் இருக்கணும். அதில் எப்படி கார்த்தி வந்து ஒரு ஆக்டராக இருக்காரு, இல்லை ஒரு லீட் ரோல் பண்ணுறாருன்னா அவர் எப்படி இந்த டெசிஷன்லாம் எடுக்க முடியும்? நான் டெசிஷன் எடுக்கல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் யார் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணணும்னு இருக்குது. இப்போது நீங்கள் பிரியாணிலாம் சாப்பிடுவீங்களா? இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க இந்த இடத்துல, நான் மாட்டு சாணியை பக்கத்தில் வச்சா நீங்கள் சாப்பிடுவீங்களா? மாட்டேன். ஏன்? டிஸ்கஸ்டிங்காக இருக்கும். சரி, நான் வந்து அவங்கள நடிக்க வைக்க வேணாம்னு சொல்லலை. இப்போ இதை வந்து ஒரு பெரிய ஹீரோ சொல்லலாம். இப்போ கார்த்திக் வந்துட்டு நிறைய படங்கள் பண்ணணும், என்னுடைய திறமையை வெளிப்படுத்தணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒருத்தர். அப்போ வர்ற வாய்ப்பை பயன்படுத்திக்காம இல்லை அது வேணா இது வேணான்னு சொல்கிறது எந்த விதத்தில் உங்களுக்கே நியாயம்? நியாயம் இருக்குது. ஏன்னா அவனால தான் என் படம் ஓடணும் போது அப்போ அந்த கதை கேவலமாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நான் வந்து டைரக்டர்ஸ் அப்படி பரோல் டைரக்டராக இருக்கட்டும், பீச்சாங்க டைரக்டராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் எப்படின்னா, அசோக் இருக்காரு, அவர் வந்து அவருக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டை நடந்திருக்கும். ஆனால் அந்த கதைக்கு அவன் தேவை அப்படின்னா அவன் திறமை சொன்னவனை கூப்பிடுவார். ஏன்னா கதையை மட்டும் நம்புறவன் தான் திறமைசாலிகளை தேடுவான். ஸோ எப்போ ஒரு கதையில் எனக்கு திறமைசாலி வேணாம், எனக்கு இந்த இன்ஃப்ளூயன்ஸர் தான் வேணும்னா நான் சொல்லுவேன், நீங்கள் அவர் வச்சா பண்ணுங்கள், எனக்கு செட் ஆகாது. நான் நிறைய படம் வெளில வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு வேணாம். என்னால் அதாவது ஒரு பயந்துட்டேன், அந்த பயம்லாம் கிடையாது, அது எப்படி வரும்னு எனக்கு தெரியும். ஆனால் இது வரைக்கும் அந்த படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் ஏன்னா நான் வந்து கார்த்திக் வந்து ஒரு நடிகனாக ஒரு படத்துக்குள்ளே இது வரைக்கும் போனதே இல்லை. பீச்சாங்கை வந்து நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்த படத்தை பண்ணோம். என்னங்க சார் உங்கள் சட்டமோ, நாங்களாம் ஒன்றா சேர்ந்தோம். நான் டீமாக தான், ஐம் அ டீம் பிளேயர் ஆல்வேஸ். ஸோ அப்போ நான் ஒரு டீமாக இருக்கும்போது, நான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது, இப்போ ஃப்ரெண்டு வந்து ஒருத்தன் தப்பு பண்ணுறான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை சொல்கிறவன் தான் நல்ல நண்பன். அதை சொல்லாமல் கள்ளத்தனமாக இருக்கான்ல, அவன் நண்பனே கிடையாது. என்னால் அப்படி இருக்க முடியாது. ஏன்னா அவன் பண்ணுற அப்படி நான் அமைதியாக இருந்தேன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம குழியில் விழுறேன்னு அர்த்தம். ஏன்னா அது நல்லா வரலன்னு தெரிஞ்சிச்சு இல்லை, அதுதான். ஸோ எனக்கு வாய்ப்பு 100 படம் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாதுங்க. நான் 10 படம் பண்ணாலும் 10 படம் நல்ல படமாக இருக்கணுன்றது தான் என்னுடைய எண்ணம். இங்கே மக்களுக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு அழகான விஷயமே ஒவ்வொருத்தரோட ரசனையும் வேற, ஒவ்வொருத்தரோட அந்த கற்பனை திறனும் வேற, ஒவ்வொருத்தரோட விருப்பங்களும் வேற அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது எல்லாருமே நீங்கள் நினைக்கிற மாதிரி கதை வந்து சூப்பராக இருக்கிற ஒரு படத்தை தான் வந்து ரசிக்கணும்ல. சில பேருக்கு ஆக்ஷன் பிடிக்கும், சில பேருக்கு லவ் பிடிக்கும், சில பேருக்கு மொக்கையாக இருந்தால் கூட பிடிக்கும். அந்த மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி படங்களும் இருந்துட்டு போட்டுமே, கார்த்தி வந்து ஏன் அது என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் நல்ல கதையை சூஸ் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு போகாமல், இப்போ வந்து நிறைய சேனல்ஸில் வந்து இதெல்லாம் பேசுகிறதுக்கான காரணம், இதை நான் சொல்லலை, நிறைய கமெண்ட்ஸ்லேயும் நான் படிச்சிருக்கேன். பேசுறதுக்கு காரணம் அவருக்கு இப்போ படங்கள் இல்லை, அவரை வந்து பப்ளிசிட்டி பண்ணிக்கணும், அவரை வந்து செலிபிரிட்டியாக காமிச்சிக்கணும், நானும் ஒருத்தர் இருக்கேன்றதை காமிச்சிக்கணுன்றதுக்கு அதுக்காக இவர் இது பேசுகிறாரா? ஓகே, ஆக்சுவலாக எந்த படத்தை பார்க்கணும், எந்த படத்தை ரசிக்கணுன்றது நான் ஆடியன்ஸ் சொல்ல முடியாது. அதனால தான் நான் ஆடியன்ஸு குறைய சொல்லலை. ஏன்னா ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆடியன்ஸுக்கு இது பிடிக்காதுன்னு இவங்க ஒரு ஃப்ரேம் கட்டுறாங்கல்ல, அது வேணான்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அப்படி பண்ணும்போது தான் எங்களை மாதிரி எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் இருக்கவங்களுக்கு கஷ்டமாக மாறுது. ஏன்னா ஆடியன்ஸுக்கு அப்படி இல்லை, ஆனால் நீங்கள் ஏன் அவங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்கிறீங்கன்றது தான் நான் சொல்கிறேன். ரெண்டாவது விஷயம், எனக்கு பட வாய்ப்பே இல்லைன்றது சொல்கிறாங்கல்ல, உண்மையாலுமே எனக்கு கேட்குறது ரொம்ப
இதுவாக தான் இருக்குது, பரவாயில்ல அந்த மாதிரி நான் தெரிகிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு நான் இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது என் வீட்டில் இருக்கவங்களுக்கே தெரியாது. ஓகேவா? ஏன்னா நான் ஒரு விஷயம் வச்சுருக்கேன். நான் எப்போ எந்த விஷயத்த ஓப்பன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேனோ அது அப்போ தான் நடக்கும், எல்லாம் நடக்காது. ஸோ அப்போ நான் கரெக்டாக இருக்கேன்னு அர்த்தம். அவங்களுக்கு நான் வெட்டியாக தெரியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இப்போ நான் வெட்டியாக இருக்கேன், இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கேன்னா அப்போ அதில் கமெண்ட் பண்ணுறவங்க மட்டும் ரொம்ப வேலை வெட்டியோடு இருக்காங்களோ. நல்லா புரிஞ்சுக்கோங்களேன், நான் என் ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் பேசுகிறேன். ஸோ இட்ஸ் பார்ட் ஆஃப் மை ப்ரொஃபஷன், சரிங்களா? ஆனால் அந்த ப்ரொஃபஷன்லேயே இல்லாதவங்க வந்து கமெண்ட் பண்ணுறது, நானாச்சு எனக்கு பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆன விஷயத்தை தான் நான் பேசுகிறேன். ஓகேவா? ஆனால் அவங்களுக்கு என்ன, என்கிட்ட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. அவங்க கமெண்ட் அடிக்கிறாங்களா, அப்போ நான் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கேனா இல்லை அவங்க வேலை வெட்டி இல்லாமல் இருக்காங்களான்றது அவங்க தான் யோசிச்சுக்கணும். பட் ஃபைன், அப்படி எதிரிகள் அதிகமாக அதிகமாக தான் நான் கரெக்டான ரூட்டில் போகிறேன்னு எனக்கு ஒரு தைரியம் இருக்குது. ஏன்னா எனக்கு தெரியுது நான் கரெக்டாக போகிறேன். ஏன்னா இங்கே எப்பவுமே வந்து கரெக்டாக இருக்கவனுக்கு தான் எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க. எல்லாருக்குமே சுகர் கோட் பண்ணிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், செட் ஆகாது. மூணாவது விஷயம், பப்ளிசிட்டி இருக்குல்ல. எதிர்த்து பேசினா பப்ளிசிட்டி வராது. கூலை கும்பிடு போட்டு ஜால்ரா அடித்தா தான் பப்ளிசிட்டி வரும். இதை நிறைய பேர் பண்ணுவாங்க. அந்த நடிகர், அதாவது இந்த நடிகருக்காக எப்படி ஒரு குத்து, அந்த நடிகருக்காக அப்படி ஒரு குத்து, அந்த டேரக்டர் அப்படி எனக்கு ஜால்ரா அடிச்சுட்டு போட்டு நல்ல பேர் வாங்கிட்டு நான் ஈஸியாக நிறைய படம் பண்ணிட்டு போகலாமே. எனக்கு இங்கே என்ன ஃபீல் ஆகுதோ அதை நான் பேசுகிறேன். இங்கே உண்மையை பேசுனா தப்புன்னு சொன்னீங்கன்னா அந்த தப்பை நான் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்காக நான் போய் பேசிட்டு நைட்டில் போய் தூங்கும் போது என் உள்ளுக்குள்ளே இருக்கான் தெரியுமா ஒருத்தன், அவன் என்னை போட்டு கொல்லுவான். அது வேணாண்டாங்கிறது கேட்கணும். ஏன்னா இப்போது இண்டஸ்ட்ரியில் நிறைய வெல்விஷர்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஏன்டா உனக்கு நீ நல்லா வரணும்டா அப்படின்ட்டு நிறைய பேர் பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. நான் சொல்லுவேன், இல்லைண்ணா இந்த மாதிரினா நான் வந்து யாரையுமே குறை சொல்லணும்லாம் இல்லைண்ணா. எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இது என்னுடைய கேரக்டர். சின்ன வயசுலேருந்து என் கேரக்டர் என்னென்னா, ஒரு விஷயம் எனக்கு நான் கரெக்டான ரூட்டில் தான் போகிறேன்னு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூட்டில் ஒரு தடை இருந்துச்சுன்னா நான் அந்த தடையை உடைக்க தான் ட்ரை பண்ணுறேன். அது உடையதா இல்லையான்னு எனக்கு தேவையில்லை, ஆனால் நான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா என் லைஃப்பில் நான் இது வரைக்கும் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன், ஜெயிச்சிருக்கேன். நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில் ஒன்றுத்தில் தோற்றதே கிடையாது. நான் சினிமாவை ட்ரை தானே பண்ணேன். கண்டிப்பாக. ஓகேவா? நான் சினிமாவில் ஜெயிக்கலன்னு நிறைய பேர் சொல்கிறாங்களே, எனக்கு செம சிரிப்பு வந்துச்சு. ஏன்னா ஜெயிக்காதவன் எப்படி ஆரம்பம் ஹீரோவாக பண்ணுவான்னு ஒன்று இருக்கேன். நான் சினிமாவில் ஒரு சின்ன ரோல் பண்ணலான்னு தான் வந்தேனே. ஜெயிக்காதவன் எப்படி ஐடியில் இருந்த ஒரு 1 லட்ச ரூபா சம்பளத்தை விட்டு வந்தான். இங்கே ஜெயிக்கிறதுன்னு நம்ம நினச்சிக்கிறாங்க. காரு, பங்களா, பணம், மனசுக்கு பிடிச்சதை சந்தோஷமாக பண்ணிட்டு அதில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கிறது பேர் தான் சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அந்த சக்ஸஸ் 1000% கிடச்சிருக்கு. நான் நிம்மதியாக இருக்கேன். என்னென்னா, நான் நினச்ச விஷயத்த யாருக்கும் பயப்படாமல், யாருக்காகவும் கூலை கும்பிடு போடாமல், நேர்மையாக ஒருத்தவங்க கண்ணை பார்த்து அவங்க பண்ணுறது தப்புனா தப்புன்னு, ரைட்டுனா ரைட்டுன்னு சொல்கிற தைரியத்தோடு இருக்குன்ற சந்தோஷம். ஓகே, இப்போ தமிழ் சினிமாவில் நீங்கள் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி நிறைய பேரை வந்து நீங்கள் ரசிச்சிருப்பீங்க. இவங்கள மாதிரி வரணும், அவங்கள மாதிரி வரணும், சூப்பராக ஆக்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் பிரமிச்சிருப்பீங்க. ஆனால் உள்ளே வந்ததுக்கு வரைக்கும் அது நிறைய விஷயங்கள் மாறி இருக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் இவர் சூப்பரான ஒருத்தர், இந்த படைப்புக்காக அவர் என்ன வேணால் பண்ணுவார், ஒரு பெஸ்ட் படைப்பாளி, பெஸ்ட் இயக்குனர், இல்லை பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு யாரை சொல்லுவீங்க? நிறைய பேர் இருக்காங்க. விக்ரம் சார் இருக்கார், பாலா சார் இருக்கார், பாலாஜி சக்திவேல் சார் இருக்கார், காக்காமுட்ட மணிகண்டன், சேதன் இருக்கார், அப்புறம் ஜெயம் ரவி சார் இருக்கார். உடனே இவங்களாம் இவருக்காக கார்த்திக் சுப்ராஜ் சார் பிரதர் இருக்கார், சமுத்திரகனி அண்ணன் இருக்கார், அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க மேடம். அவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க கலைக்கு உண்மையாக இருக்காங்க. சரி, அவங்க ஒரு விஷயத்தை எதிர்த்து பேசல. அவங்க என்னென்னா, இவங்களாம் திருந்த மாட்டாங்க, என்னடா பேசுறது அப்படின்னு இருக்காங்க. நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், இப்படியெல்லாம் நீங்கள் இருக்கீங்களே, ஒருத்தர் எதிர்த்து பேசி இருக்கட்டுமே, நல்லது தானே. ஏன்னா இது கிரிக்கெட்டில் ஒன்று இருக்குது மேடம். கிரிக்கெட், நான் பவுலர். ஆக்சுவலாக பவுலிங்கில் வந்து டைட்டாக பவுலிங் போடுறவங்க ஒருத்தர் இருக்கா, லூஸாக பவுலிங் போடுறவங்க தான் ஸ்பெல் கொடுப்பாங்க. ஏன்னா டைட்டாக போடுறவங்க பால் அடிக்க முடியாமல் லூஸாக போடுறவங்க பால் அடித்து அவுட் ஆயிடுவாங்க. இது டெக்னிக். சரி, நான் என்ன சொல்கிறேன், நான் பேசுகிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ, எனக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கும். அது யார் தடுத்தாலும் சரி, யார் தடுக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு பயம் இல்லையா? இப்போ நம்ம இவ்வளோ பேசுகிறோம், இதனாலே ப்ரொடியூசர்ஸ் வந்து நம்ம பேரை கேட்டால் ஐயோ வேணாப்பா இவனை வச்சு படம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வர வாய்ப்புகள் வந்து நழுவி போயிடும், இல்லை விட்டு போயிடும் அப்படின்ற பயம் இல்லையா? அப்படின்னா என்னுடைய முதல் படத்தை தவிர்த்து அடுத்த 5 படமும் ப்ரொடியூசர்ஸ் வந்து படம் பண்ணியிருக்கணுமே, ஏன் பண்ணல?
நான் இப்போ ஒரு 4 மாதமாக தான் நான் பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி நான் பேசவே இல்லையே. அப்போல்லாம் எங்கே போனாங்க அந்த ப்ரொடியூஸ்? இங்கே இவன் பேசுகிறான் அதனால் வாய்ப்பு தரணும், இவன் திறமை இருக்குது அப்படிலாம் கிடையாது. இவனால் எனக்கு ஒரு காரியம் ஆகுதுன்னா படம் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு சிம்பு அவர்கள் பேசாத கிரியேட் பண்ணது கான்ட்ரவர்சியா அவரை வச்சு படம் பண்ணுறாங்கல்ல. அது சினிமா தாண்டி ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி பர்சனலாக வந்த பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் வந்து வைக்கிற அக்யூசேஷனோ இல்லை கருத்தோ இல்லை மேடம், பிரம்மாண்ட இயக்குனர் தாண்டி இல்லை மேடம், சினிமாவில் தான் திரு சிம்பு அவர்கள் டைமுக்கு ஷூட்டிங் வர மாட்டார்ன்றது ஒரு கான்ட்ரவர்சி இருந்துச்சு இல்லையா? ஆமாம். அவர் ஒழுங்காக படத்தை முடிச்சு கொடுக்க மாட்டாங்க, ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு. ஸோ சினிமாவில் கரெக்டாக வந்து டைமுக்கு படம் பண்ணுறவனுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா அப்போ அவர் மட்டும் எப்படி வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு நான் கேட்பேன். அவருக்கு ஒரு ஃபேம் இருக்கு மேடம். அந்த ஃபேம் இருக்கட்டும் மேடம், அதான் நான் சொல்றேன். ஃபேம் இருந்தால் அப்போ அவங்க என்ன வேணா தப்பு பண்ணலாமா? நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ ஃபேமுக்காக நான் என்ன வேணா தப்பு பண்ணலாமா? அது என்னால் முடியாது. நான் கரெக்டாக இருக்கேன். கார்த்திக் உனக்கு நடிக்க தெரிலப்பா, நீ டைமுக்கு வரலப்பா, நீ ஷூட்டிங் உண்மையா இல்லைப்பா, அதனால் உனக்கு வாய்ப்பு தரலன்னு சொன்னால் தலை வணங்குறேன். நீ உண்மையை பேசுகிற, நீ இப்படி பேசுகிற அப்படின்னா அப்படி தான் பேசுவேன். வாய்ப்பு தேவையில்லப்போ. ஏன்னா இங்கே சினிமாவில் நடிக்கிறவனுக்கு பேர் தானே நடிகன். ஆமாம். உண்மையாக அதாவது எப்படி சொல்கிறதுனா ஃபேம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ரஜினிகாந்த் அவர்கள் முதல் படம் பண்ணும்போது அவர்கிட்ட ஃபேமே இல்லையா? அவரை வச்சு எப்படி படம் பண்ணாங்க? அவரை நம்புறதுக்கு ஒருத்தர் இருந்தார். ஸோ உங்களுக்கும் ஒருத்தர் இருப்பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கே இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. என்னன்னா நான் இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாரையுமே குறைய சொல்லலை, விரல் விட்டு எண்ணிடலாம். அவங்கக்கிட்ட எனக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணேன். நான் இத்தனைக்கும் அவங்கள பர்சனலாக கூட குறை சொல்லலை. ஓகேவா? எனக்கு பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படும். ஏன் இதே திரு ரஜினி அவர்கள் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது மட்டும் ஏற்றுக்கிறீங்க? ஏன்னா அவர் ஜெயிச்சிட்டார். இல்லை, நான் என்ன திரும்ப கேட்குறேன், எப்படி அவர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ஆனதுக்கப்புறம். இதே ரஜினி சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு முன்னாடி பேசியிருந்தா நீங்கள் ஒத்துருக்க மாட்டீங்களா? அப்போது யார்கிட்ட அந்த தப்பு இருக்குது? இல்லை, அப்படியே டியூன் பண்ணி வச்சுட்டாங்கன்னு கூட சொல்லலாம்ல சார். அப்போ நாம தாங்க ஏங்க, நான் தான் சொல்கிறேன், எனக்கு விஷத்தை டெய்லி கொடுத்துட்டாங்கன்றதுக்கு நான் விஷத்தை சாப்பிடவே முடியும். நான் தாங்க எது சரி எது தப்புன்னு பார்க்கணும். இவன் பேசுகிற பாயிண்ட் கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கா? நான் வந்து குண்டக எல்லாரையுமே வந்து பாடி ஷேமிங்கோ இல்லைனா வந்து பர்சனல் அட்டாக்கோ நான் பண்ணதே கிடையாது. அது எனக்கு தெரியும், தேவையும் இல்லை. சரிங்களா? நான் என் ப்ரொஃபஷனில் நான் இப்போ இந்த ஒரு ரூட்டில் போகிறேன். இப்போ நீங்கள் போகிறீங்க, இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேங்க, இங்கேருந்து மவுண்ட் ரோடு எப்படிங்க ரூட் போகலாம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்படி போங்க அப்படி போங்க, அந்த பக்கம் போயிடாதீங்க, அந்த பக்கம் டிராஃபிக் இருக்குது. அதுக்கு பேர் குறை கிடையாதுங்க. எப்போ கொஞ்சம் உஷாராரு, அந்த பக்கம் டிராஃபிக் அதிகமாக இருக்குது, இவ்வளோதான் நான் சொல்ல வர்றது. நான் சினிமாவில் என்ன சொல்லணும்னா, புதுசாக ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு சில பேர்லாம் இருக்காங்க இண்டஸ்ட்ரியில், அவங்க நம்பி போயிடாதீங்க, உங்களை ஏமாற்றிடுவாங்க, நீ உஷாராக இருந்துக்கோ. இது நான் அவங்களுக்கு கொடுக்குற வார்னிங், அவ்வளோதான். எனக்கு இப்போ புரியுது. இப்போ புதுசாக வர்றவங்களுக்கு நீங்கள் ஒரு போராளியாக அடையாளப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஒரு நல்ல நடிகராக அடையாளப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரு நடிகனாக அடையாளப்பட்டால் போதும், ஓகேங்களா? நான் போராளிலாம் கிடையாதுங்க. போராளிலாம் நான் போராளி கிடையாது. ஆனால் என் கண்ணுக்கு தெரியுது ஒரு தப்பு, அதை நான் சரி பண்ண ட்ரை பண்ணல. அந்த தப்பு நடக்காமல் இருக்க ட்ரை பண்ணுறேன். அட்லீஸ்ட் எனக்கு அது நடக்காமல் இருக்கணும். இப்போ நான் கடலில் நீந்தி போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய இலக்கு அந்த டார்கெட் தான். போயிட்டு இருக்கும்போது கடலில் சொராகிரா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வா சராவா அந்த கடிச்சுக்கணும் கொடுக்க முடியும், என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக அதுலேருந்து எப்படி தப்பிக்கணும். நீங்கள் தப்பிச்சாலும் பின்னாடியே வருமே. இப்போ நீங்கள் இப்படி போயிட்டீங்கன்னா பின்னாடியே வரும், உங்கள் எனர்ஜி ட்ரெயின் ஆகும். நான் என்ன தான் பண்ணுறேன், அங்கே தூரம் போகிற வரைக்கும் அந்த எனர்ஜி ட்ரெயின் பண்ணால் செத்துருவேன். சரி, அந்த சொராவை பார்த்துட்டு கண்ணிலே ஒரே குத்துணும்னு ஓடி போயிடும். எப்படி நான் தப்பிக்க வேணாம், அது என்கிட்ட தப்பிக்க போச்சுன்னா நான் பாட்டி என் வேலையை பார்த்துட்டு போயிடுவேன். நான் என்ன ட்ரை பண்ணுறேன்னா, எந்த தீய சக்தியும் அண்டாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு ஃபில்ட்ரு போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான்.